TBC Tamil News. வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். 2019 ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விதப்புரைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நீண்டகால நிலைப்பாட்டிலேயே உறுதியாக தாம் இருப்பதாக இலங்கை கத்தோலிக்க திருச்சபை அறிவித்துள்ளது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் இந்தியாவிடமிருந்து முன்கூட்டியே கிடைக்கப்பெற்ற எச்சரிக்கையை தொடர்ந்து இலங்கையின் புலனாய்வு மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எவ்வாறு நிலவரத்தை அணுகினார்கள், எத்தகைய நடவடிக்கைகளை எடுத்தார்கள் என்பது குறித்து ஆராய்வதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதிதாக இவ்வாரம் நியமித்த குழு தொடர்பாக ஊடகங்கள் கருத்து கேட்டபோது கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளரான வணக்கத்திற்குரிய பிதா சிரில் காமினி பெர்னாண்டோ தனது நிலைப்பாட்டை தெரிவித்தார். புதிய விசாரணைக் குழுவின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி ANGD எல்விஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். உயர்நீதிமன்ற நீதிபதி ஜனகடி சில்வா தலைமையிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விதப்புரைகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்னொரு விசாரணையினால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு ஆழமான விசாரணைகளை நடத்தி விரிவாக அறிக்கையை கையளித்தது. வெளிநாடுகளிடமிருந்து கிடைக்கப்பெற்ற புலனாய்வு தகவல்கள் தொடர்பில் இலங்கையின் புலனாய்வுத்துறை உரிய முறையில் செயற்பட தவறியது குறித்தும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச புலனாய்வு பிரிவை சேர்ந்த பிரதி பொலிஸ்மா அதிபர் நிலந்த ஜெயவர்தனவும் ஓய்வு பெற்ற பிரதி பொலிஸ்மா அதிபர் சிசிர மெண்டிஸும் குண்டு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடாக முறையே 7,50,00,000 ரூபாவையும் 1 கோடி ரூபாவையும் வழங்க வேண்டும் என்று கடந்த வருடம் ஜனவரியில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு தீர்ப்பு வழங்கிய பிறகு புலனாய்வு துறையினரின் செயற்பாடுகள், அணுகுமுறைகள் குறித்து புதிய விசாரணைக்கு உத்தரவிடுவதன் பின்னணியில் உள்ள நியாயப்பாடு என்ன என்று வனபிதா காமினி பெர்னாண்டோ கேள்வி எழுப்பினார். மீண்டும் விசாரிக்க என்ன இருக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கைக்கு $30 லட்சம் பெறுமதியான ராணுவ உபகரணங்களை அமெரிக்கா நேற்று வழங்கியுள்ளது. இது தொடர்பான நிகழ்வு இலங்கை விமானப்படை தளத்தில் இடம்பெற்றது. $30 லட்சம் பெறுமதியான ராணுவ உபகரணங்களை கையளிக்கும் நிகழ்வு இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நீண்டகால கூட்டு பங்காண்மையில் ஒரு மைல்கல்லை குறித்து நிற்பதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பாதுகாப்புத்துறை அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் ஆண்டனி நெல்சன் தெரிவித்துள்ளார். இலங்கை விமானப்படை வெளியிட்ட அறிக்கையொன்றில் இது தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டத்தின் ஒரு பகுதியாக அரசுக்கு சொந்தமான பல நிறுவனங்களை இலங்கை அரசாங்கம் தனியார் மயமாக்கவிருக்கின்றது. இலங்கையின் தேசிய விமான சேவையான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் அவற்றில் ஒன்று என்று அதன் பிரதம நிறைவேற்று அதிகாரியான ரிச்சர்ட் நட்டால் தெரிவித்துள்ளார். தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் சர்வதேச நாணய நிதிய செயற்திட்டத்தின் ஒரு பகுதியாக அரசுக்கு சொந்தமான பல நிறுவனங்களை தனியார் மயமாக்க அரசாங்கம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்று அவர் ஏசியன் நியூஸ் இன்டர்நேஷனலுக்கு தெரிவித்துள்ளார். இலங்கை அண்மை காலமாக முன்னெடுத்து வரும் பொருளாதார மறுசீரமைப்பு செயல்முறைகளின் விளைவாக முன்னேற்றம் ஏற்பட்டு வருகின்ற போதிலும் இன்னமும் கூட இலங்கையின் பொருளாதாரம் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நிலையிலேயே இருக்கின்றது என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் தேர்தல்களினால் தற்போது முன்னெடுக்கப்படும் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் நிலைபேறான தன்மைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான செயற்திட்டத்தின் பணிப்பாளர் பீட்டர் ப்ரூவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபரான ரவி செனவிரத்னவும் குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளரான பிரதி பொலிஸ்மா அதிபர் ஷானி அபேசேகரவும் JVP தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டதை ஓய்வு பெற்ற பொலிஸ்மா அதிபர்களையும் பிரதி பொலிஸ்மா அதிபர்களையும் கொண்ட குழு ஒன்று கடுமையாக ஆட்சேபித்துள்ளது.
கொழும்பில் நடத்திய செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய முன்னாள் போலீஸ் மா அதிபர் சந்திரா பெர்னாண்டோ 150 வருடகால பழமை வாய்ந்த பெருமைமிக்க போலீஸ் திணைக்களம் அரசியலுக்குள் இழுத்து வரப்பட்டு அபகீர்த்திக்கு உள்ளாக்கப்படக்கூடாது. பயங்கரவாத காலத்தில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக முக்கிய விசாரணைகளை முன்னெடுத்த சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளே அந்த வன்முறைகளுக்கு பொறுப்பானவர்களுடன் அரசியலில் இணைந்து கொள்வது கண்டு போலீஸ் திணைக்களம் அதிர்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களை தடுக்க தவறிய குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் 2 பிரதான அதிகாரிகள் 2018 ஆண்டில் மட்டக்களப்பு வவுனதீவில் இடம்பெற்ற 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்களின் கொலை தொடர்பாக சஹ்ரான் குழுவினரை கைது செய்வதற்கு பதிலாக அந்த கொலைகளுக்கான பொறுப்பை விடுதலை புலிகள் இயக்கம் மீது சுமத்திவிட்டு விசாரணையை மூடிவிட்டதாக ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் மா அதிபர் பாலித்த சிறிவர்த்தன அந்த செய்தியாளர்கள் மாநாட்டில் தெரிவித்தார். கடந்த காலங்களில் வன்முறை அரசியலில் ஈடுபட்ட அரசியல் குழுக்கள் மீண்டும் வன்முறைகளில் ஈடுபடாது என்பதற்கு உத்தரவாதம் எதுவும் கிடையாது. மீண்டும் இலங்கையில் வன்முறை அரசியல் தலையெடுக்காது என்று உத்தரவாதம் கூற முடியாது என்றும் சந்திரா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தரமற்ற இம்யூனோகுளோபியூலின் ஊசி மருந்தை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல மற்றும் மருத்துவத்துறை உயர் அதிகாரிகள் 7 மீதான விளக்கமறியலை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை மாளிகாகந்த நீதிமன்றம் இன்று நீடித்துள்ளது. அதேவேளை கெஹலிய சார்பிலோ அல்லது அவருடன் சேர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கும் அதிகாரிகள் சார்பிலோ தாங்கள் நீதிமன்றில் ஆஜராகப் போவதில்லை என்று சட்டமா அதிபர் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கையில் மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையிலான மோதல்களினால் கடந்த 5 மாதங்களில் மாத்திரம் 150 யானைகள் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக 28 யானைகளும், மின்சாரம் தாக்கி 21 யானைகளும், ஹக்காப் பட்டாசுகளினால் 13 யானைகளும், நஞ்சேற்றலினால் 2 யானைகளும், ரயில் விபத்துகளில் 3 யானைகளும், வீதி விபத்தில் 1 யானையும், ஏனைய விபத்துகளில் 11 யானைகளும் பலியாகியுள்ளதாக வன ஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேவேளை மனித யானை முரண்பாட்டினால் அண்மை காலத்தில் 45 பேர் பலியானதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கிண்ண போட்டித் தொடரின் முதல் சுற்றிலேயே இலங்கை அணி வெளியேறியிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த போட்டித் தொடரின் முதல் சுற்றில் இலங்கை அணி அது பங்கு பற்றிய 3 போட்டிகளில் 2இல் தோல்வியடைந்ததுடன் ஒரு போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது. நேற்று பங்களாதேஷ் அணிக்கும் நெதர்லாந்து அணிக்கும் இடையிலான போட்டியில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றதன் மூலமாக சூப்பர் 8 சுற்றுக்குள் நுழையும் இலங்கை அணியின் இறுதி நம்பிக்கையும் தகர்ந்து போனது. இந்த போட்டியில் இலங்கை அணி இன்னமும் ஒரு போட்டியை மட்டுமே எதிர்கொள்ள வேண்டும். அது நெதர்லாந்துக்கு எதிரானது. ஆனால் அந்த போட்டியில் வெற்றி பெற்றாலும் உலக கிண்ணத்தில் இலங்கை அணிக்கு அடுத்த சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ICC T20 உலகக்கிண்ண போட்டித் தொடரில் இலங்கை அணி முதல் சுற்றுடன் வெளியேறுவது இதுவே முதல் தடவையாகும். அந்த செய்திகளோடு TBCயின் இன்றைய நாளுக்கான மாலை செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது காலை செய்திகளில் நாளை சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.